இந்த நாதாரி நாய் எங்க போயிருக்குன்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது? மாம்பழத்து வண்டு வாசமலர் செண்டு. ஆமா, பாவூதர் பையன் பாடிட்டு தான் வருவாரு. ஏண்டா திரித்தலையா, ஆபீஸ் திறந்து போட்டு எங்கடா போன? பழம் வாங்க போனே. ஒரு சின்ன சந்தேகம். டேய் வேண்டாம், பழத்தால தான் நம்ம 2 பேருக்கு பெரிய பிரச்சனையாகி வெட்டு குத்து ரேஞ்சுக்கு போயிருக்கிறோம். பழத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வேலையை பாரு. அது இல்லண்ணே. டேய் என்ன தொட்டு பேசுற? இந்த பழத்தை இதெல்லாம் செஞ்சது மைதா மாவுல செஞ்சது. இதைத்தானே ஊர்க்காரங்கிட்ட கேட்டேன். இன்னும் உதைக்க வந்துட்டாங்க. உதைக்கிறதோட விட்டாங்களே. உன்னை உப்பு கண்டம் போட்டு ஊருக்கு வியாபாரம் பண்ணி இருக்கணும். நானே புழைக்கிற பொழப்பு போயிருமோன்னு வேதனைப்பட்டு இருக்கிறேன். பழத்துக்கு விளக்கம் கேக்குது. நான் என்ன பொழப்பு கிளம்பி பெருசா பேசுறீங்க? பின் என்னடா, இவ்வளவு நாள் இந்த ஊருக்கு நான் நாட்டாமையா இருந்தேன். அரிசியில இருந்து பருப்பு வரைக்கும் வருமானம் வந்தது. அதை வச்சு வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். இன்னைக்கு எவ்வளவு ஒருத்தி நாட்டாமையா வர்றானா, வருமானத்துக்கு வருமானம் போய் அவனுக்கு கீழே நான் வேலை செய்யணுமா? ஒரு மேல் செய்யற வேலையா? சரி, நீயே சொல்லுது நியாயமா? வாஸ்தவம் தான். ரொம்ப ஃபீல் பண்றீங்கல்ல? ஆமா. நீங்க வேலையே செய்யாம இருக்க நான் ரெடியா சொல்லட்டுமா? சொல்லு. பேசாம வேலை வேணாம்னு எழுதி கொடுத்துருங்க. ஓ மை காட். அடிங்க. யார் மாதிரி யாராவது பிறந்தாங்களா செத்தாங்களா? 5 10 கையில இருந்தா கூட நான் எழுதி வச்சுட்டு காசு ஓட போகணும். நான் தான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிறேன் வில்லேஜ் ஆபீசர். இவர் தாங்க தலையாரி. ஆமாங்க. நான் தாமா பியூனும். உங்களை பார்த்துட்டு ஆபீசர் வரான்னு சொன்னேன். ஜவுளி வைக்க வரான்னு சொல்றாங்க. சும்மா இருக்கடே, இத கேட்டா உதைக்க வராருமா. வணக்கம். ஏங்க பொறுப்பு இல்லாம இப்படி ஆபீஸ் திறந்து போட்டு வெளிய அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க? ஆட இந்த ஆபீஸ் திறந்து இருந்தாங்க மூடி இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு ஆபீஸாங்க? பேருக்கு தாங்க ஆபீஸ், நாட்டாமே இல்ல. நிர்வாகம் பூரா ஜமீன் கிட்ட. யாராவது பிறந்தாங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி பண்ணாடைக்கு செத்தா எழுதி வைப்போம். இது வரைக்கும் எது எப்படி இருந்ததோ எனக்கு தெரியாது. இனிமே எல்லாம் கரெக்டா இருக்கணும். சரி, என் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? என்ன வந்தது குவார்டர் கேக்குறாங்க? தண்ணி அடிப்பாங்களோ? பரதேசி நாய். குவார்டர்ஸ்னா குடி இருக்கிற வீடுடா. அப்படியா? குவார்டர்ஸ் ஆபீஸ் எல்லாம் உள்ள இருக்குங்க. கள்ளப்பருப்பு போட்டு குழம்பு வைக்காதீங்கன்னு சொன்னா நான் இங்க கேக்குதுங்களா? உடனே புடுங்குது. யாரையும் காணோம். ஐயோ, இங்கேயும் வந்துட்டாருங்களா? வழியில ஒட்டி இருப்பது ஏதி எல்லாம். பாம்பு தானே ஏறுங்க. ஐயோ, என் அவசரம் புரியாம பேசாதீங்கடா. வெரி அர்ஜென்ட். வழிய விடுங்கடா. அவசரம் நடந்து போனா எப்படி? வண்டியில ஏறுங்க. அண்ணே தீர் வந்தா நான் எடுத்துக்கிறேன். டேய், நான் என்ன அமெரிக்காவுக்கு போறேன். அர்ஜென்ட்ரா. அப்புறம் இங்கே அதிகப்படுத்தி வேண்டாம். அவர் அப்படி செஞ்சு ஏத்துப்பா. ஐயோ, பீம். அதுக்கு தானே நான் போறேன். பீம். போங்க, நீ பண்ணாதீங்க. பீம்னா சரி போங்க போங்க. பின்னால வரவன் ஜாக்கிரதையா வாங்க. புடிச்சிரு. ஐயோ ஐயோ, வேட்டி வீணு அடிச்சு போடுறதுலே. பாம்பு புத்தி ஸ்டாப். இறங்குங்க. ஏய், நான் தெரியாம தான் கேக்குறேன். நிஜமாலுமே இது பஸ் நினைச்சு தான் ஓட்டுறீங்களா? எனக்கு அவசரம்டா. உங்களை நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன்டா. ஐயோ ஆட்டாமி. ஆபீஸ் போகாம இவங்களோட சேர்ந்து சுத்திட்டு இருக்கீங்க? அம்மா, நான் பாம்பு புத்துக்கு பால் ஊத்த தான் வந்தேன். இவர் தான் பசங்களோட சேர்ந்து பசு ஓட்டிட்டு இருந்தாரு. கூட என்னையும் சேர்த்து இழுத்து வந்தாரு. நானும் வந்த நாள்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் நீங்க ஒரு நாள் கூட ஆபீஸ்க்கு கரெக்டான டைத்துக்கு வந்தது இல்ல. அட்லீஸ்ட் அவரை பார்த்தாவது திருந்த வேண்டாம்? ஐயோ, அது புறம்போக்கு நாய்மா. அதுக்கு வேற வழி இல்ல. அங்கேயே திங்குது, அங்கேயே தூங்குது, அங்கேயே எல்லா வேலையும் பண்ணிக்குது. அதோட என்னையும் சேர்த்து பேசுறீங்களே. விளக்க சொல்ற நேரமாடா. என்னடா புத்து புடுங்குறீங்க? ஆள விடுங்க. பாம்பு புத்துக்கு வந்துட்டு பால் ஊத்தா போறீங்க. புத்துல நீங்க பால் ஊத்துங்க. அந்த பக்கம் மரவல நான் கூட ஊத்துறேன். அண்ணே, அது பால்ண்ணே. ஏன் பால்ல கலவு கூடாதா? போடா. அண்ணே, சொன்னா கேளுங்கண்ணே. ஏடா ஊர் ஜனங்களை இப்படி ஓடுறாங்க? நீங்க தலையாரியா? ஒரு பொறுப்பே இல்ல. என்னடா ஊர் கிணத்துல பாடி இறக்குங்க. என்னது ஊர் கிணத்துலயா? குடிக்கிற தண்ணியில யார் செஞ்சாங்க? எனக்கு என்ன தெரியும்? சரி, பாடி யாரோட பாத்தியா? குப்புற கிடக்கு, உப்பி போயிருக்கு. நான் தவிர தாங்க முடியல. ஐயோ, ஜனங்கள்லாம் குடிச்சா ஏதாவது ஆகி போயிருமேடா. கொஞ்ச நாளைக்கு அந்த தண்ணியை ஜனங்களை குடிக்க வேண்டாம்னு சொல்லணும். முதல்ல பாடி எடுக்கலாம் வாங்க. போயிடுச்சே, ஒண்ணு கண்ணே கண்ணு வச்சிருந்தானே போயிடுச்சே. இந்தாயா இந்த பாருங்களே. ஒண்ணு இருந்தது போயிடுச்சே. சரி உடுகிறவே ஆனதாகி போச்சு. அதுக்கு என்ன பண்ணலாம்? சரி அழுவாத. ஒண்ணு இருந்தது இப்படி போயிடுச்சு. ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் திரும்புவதில்லைன்னு சொல்றது இல்லையா? நம்ம ஊர் கிணத்துல மட்டும் தற்கொலை பண்ணிக்கிறது சர்வ சாதாரணமா நடக்கிற விஷயம். சரி, பாடி எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க தானே கையெழுத்து போடணும். அதான்டா, இந்த மாதிரி நேரத்துல தாண்டா தலையாரியோட அருமை உங்களுக்கு தெரியும். இந்தப்பா, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்புங்க. வீட்டுக்கு முன்னால பந்தல் போடுங்க. பெஞ்ச் ஒன்று எடுத்து வைங்க. பாடி கொண்டு வந்து வைக்கணும். எதுக்கு? பாடி ஒரு தடவை நான் பாத்துக்கிறேன்.
ஏய், ஏய், இந்த பாடி கிணத்துக்குள்ள விழுந்ததுக்கு ஒப்பாரி வைக்கிற? எனக்கு இருந்தது ஒரே ஒரு பாடியா, அதை துவைச்சு காய போட்டிருந்தேன். காத்துல பறந்து வந்து கிணத்துக்குள்ள விழுந்துச்சுன்னா என்னையா இந்த பண்ணுவேன்? பாடி போடுற வயசா உனக்கு? இந்த நாத்தம் முடிச்ச பாடி போனா 1.25 ரூபாய் என்ன கேட்டிருந்தா நான் கொடுத்திருப்பேன். இதுக்கு ஒப்பாரி வச்சு ஊரையே கூட்டிட்டா. டேய், இனிமே அழுத மூஞ்சில கால வச்சு மச்சு போடு. தூக்கிட்டு போங்க அவள. வியாபாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி பணத்தை பார்ப்பான நல்லதுன்னு வந்தேன். இப்படி பண்ணிட்டாங்க விளைச்சாமி. ஐயா இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. பணத்தை பார்த்துட்டே நீங்க வியாபாரத்துக்கு போலாம். வேண்டானே வேண்டானே ஏய், அந்த ஆளுக்கு எனக்கு ஒத்து வராது. போய் கிட்டிப்புள்ள வாங்கிட்டு வாங்கடா. போடா. யோ, சுண்டலிக்கு கோவம் வரதுக்குள்ள மரியாதை அந்த கிட்டி பிள்ளைய கொடுத்துரு. எங்க ஒரு கோவம் வர சொல்லுங்க. குப்பரக்கா குனிய வச்சு பின்னால புகை வச்சு அடிச்சிருவேன். டேய், கிள்ளி விளையாடுறதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னால உள்ள ஆட்டம். இப்பெல்லாம் பிறக்கிற புள்ளையே கிரிக்கெட் மட்டுவோட பிறக்குதுடா. எல்லாரும் கிரிக்கெட் விளையாடுங்க. ஏன் ராஜா கோவமாமா? நோ நோ நோ. ஐசே ஐசே. அதெல்லாம் இருக்கட்டும், எங்களுக்கு கிரிக்கெட் யார் வாங்கி தருவா? ஏமா அங்கிள் நான் இல்ல? இதுல ஏதாவது வில்லங்க இருக்குமோ? டேய், குறமாசத்துல பிறந்தவனே, உருப்படுற மாதிரி பேசுறா. நான் என்ன உங்களை ஏமாத்த வாடா வந்தேன்? ஏதோ அந்த 2 கவாஸ்கர் 2 கபில் தேவ் உருவாக்கலாம் தான். சுத்தி வளைச்சு பேசாம விஷயத்துக்கு வாங்க. அதுக்கே நான் என் மூஞ்சியை கக்கூஸ் போற மாதிரி வச்சுக்கிறேன். சீ, நல்லா வையே. பொம்பளை விஷயத்துக்காக ஊரை விட்டு ஊர் வந்திருக்கீங்க. இத பார்த்தாங்கன்னு வச்சுங்க, தருமடிதான். அப்புறம் எனக்கு தெரியாது. இந்த பாரு, உன் வேலை என்ன தெரியுமா? ஆள் வந்தா விசிலடி, அதோட நிறுத்தி. ஐயோ கண்டதாரி, ஐயோ அனதா, அக்கா அக்கா அக்கா, அனதா முடிச்சிட்டு அனதா. ஊர் ஜனங்கள மூட்டை முடிச்சோட எங்க ஓடுறீங்க? அண்ணே, ஊரு பூரா காலரா வந்து அவன் செத்துக்கிட்டு இருக்கான். விடுன. ஐயோ, கால்ராவா வண்டி ஏறா. கால்ற என்ன என்னண்ணே? ஐயோ, இப்ப சொல்றதுக்கு நேரம் இல்லடா. அது என்னன்னு சொல்லாத எடுப்பேன். ஐயோ, அது கண்ணுக்கு தெரியாத ஒரு கொடிய மிருகம் பிடிச்சா விடாது. வண்டி ஏறா. ஏறுங்கண்ணே. ஓட்டே. ஏய், ஜனங்களுக்கு முன்னால நீ போ. போடா, ஓட்டு. வேகமாடா, வேகமா. வேகமா போ. ஐயோ, வேகமா போடா. ஐயோ, என்ன ஐயோ, என்ன கால்ரா. ஐயோ கால்ரா. ஐயோ ஐயோ, கால்ரா. ஏய், கால்ரா. நீ பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. கால்ராடா. பயப்படாதீங்க, விட மாட்டேன். கால்ரா. 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 ஐயையையையோமா. கால்ரா, கால்ரா, கால்ரா. அத்தா, இவ்வளவு வேகமா வந்து கால்ரா உங்களை கடிச்சு பிடிச்ச. கண்ணுக்கு தெரியாத மிருகங்கிறது கரெக்டா போச்சு. இன்னைக்கு அடிச்சு கொள்ள விட மாட்டேன். நீங்க 2 டேய், டேய், கால்ரா. எப்படி கால்ரா. கால்ரா. ஐயோ, கால்ரா. என்ன கடிப்பியா? ஐயோ, என்ன ஐயோ. கடிப்பியா? ஐயோ, கால்ரா. சும்மாருங்கண்ணே, கால்ரா தான். இப்ப உங்களை கடிச்சது, அப்புறம் என்ன கடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? ஐயோ, என்னடா கம்பு வைக்க திருவுற? டேய், அது ஒரு வியாதிடா. எது ஏதியா? இப்படி மொட்டையை சொன்ன எப்படி? நான் முடி வச்சுட்டாடா சொன்னேன். கொஞ்சம் வேற சொல்லலாம்ல. விவரமா வா. அந்த கம்ப கொஞ்சம் கொடு. ஆ. அம்மா. பாத்து. ஐயோ. ஐயா. எனக்கு வந்து கால்ரா, உனக்கு வருது பாரு. வருது பாரு.